அவங்களோட F4 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை ரொம்ப சீக்கிரமா லான்ச் பண்ண போறாங்க. இதோட அபிஷியல் பேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் Flipkart வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷியலாவே பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இந்த போன்ல எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்துருச்சு. மோஸ்டா இந்த போன்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன, இதுல ஒரு ஆப்டிமைஸ்டு Snapdragon 800 சீரிஸ் இருக்க போகுது அப்படிங்கறதா. அது போக ஏற்கனவே சைனா லான்ச் ஆன Redmi போனோட ரீபிராண்டட் தான் இதுவும் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா அப்படியே அதையும் பார்த்துருவோம் வாங்க. Hello friends, welcome back to DBZ. பொதுவாகவே போக்கோல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் வருது அப்படின்னா அது ரெட்மி போனோட ரீபிராண்ட் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் சைனா லான்ச் ஆன ரெட்மியோட K40s அப்படிங்கிற ஸ்மார்ட் போனோட ரீபிராண்டட் தான் இங்க போக்கோவா F4 5G எடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் டிசைன்ல நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து என்னன்னா பொதுவா போக்கோ அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா நிறைய டிசைன்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம ரெட்மி K40sல என்ன மாதிரியான டிசைன் இருந்ததோ அதே சிமிலரான டிசைன் இந்த போக்கோவோட F4 5Gக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடியூல் உட்பட எல்லாமே நல்லா இருந்தது. இந்த போன் ஆக்சுவலா ஒரு பாக்ஸ் டிசைன்ல தான் வருது. போன்ல கம்மியா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்க போறது இல்ல. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு வரும்போது போனோட சைட்ல இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. இங்க போனோட ஆக்சுவல் வெயிட் 195 கிராம், திக்னஸ் அப்படின்னு வரும்போது இங்க 7.8 mm திக்னஸ், ஓரளவுக்கு ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்ட்லயே இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால கூட வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inch இருக்கக்கூடிய ஒரு E4 கொடுக்குறாங்க. ஜெனரேஷன் டிஸ்பிளே வேற பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதை தவிர 120 Hz வரைக்கும் மார்ஷேட் இருக்கு. பீக் ரேட் 1300 பீக் லெவல் தான். ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா F4 5G போன்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இங்க மெயினாவே போக்கோ போன்ஸ் கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் போன்ஸா தான் வரும். அப்போ இங்க டச் சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு கேட்டா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல 240 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட் இந்த கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேற லெவலான இருக்கும். AMOLED 240 Hz டச் சாம்பிளிங் ரேட், 1000 Hz பீக் ரேட், ஒரு வேற லெவலான OLED டிஸ்பிளேவே இங்க வந்து போக்கோ கொடுத்திருக்கிறது ஒரு வேற லெவல் மேட்டரா தான் இருந்தது. அது தவிர்த்து இந்த ஸ்மார்ட் போன்ல மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆப்டிமைஸ்டு ப்ரோ அப்படின்னு சொல்றதுதான். இங்க Snap 8 சீரிஸோட ஆப்டிமைஸ் ப்ரோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா Snapdragon 870 தான் இங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. 870 ஏற்கனவே பார்த்ததான். 888 அளவுக்கு இல்லைனாலும் இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாமே கம்மியாகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 870. ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், அதுவும் இந்த அப்பர் மிட் ரேஞ்சில் 870 ஒரு வேற லெவலான ஃபோன்னு சொல்ல, ஒரு வேற லெவலான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இங்க அது போக இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜிக்கு 7 லேயர் ஆஃப் கிராஃப்டிக் லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த போன்ல அந்த அளவுக்காக விஷயங்களை பண்ணிருக்காங்க. லிக்விட் கூலிங்ல வந்து நமக்கு 2.0 வெர்ஷன் சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயத்தையும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனால கண்டிப்பா கேமர்ஸுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்க. அந்த ஹீட்டிங் இஷ்யூ, வார்ம் ஆகிற இஷ்யூ கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் இங்க வந்து அதிகப்படியான விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கேமிங் சென்ட்ரிக்கே ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் தான் கண்டிப்பா வந்து போக்கோட F4 5G இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியே இந்த போன்ல நமக்கு இருக்கக்கூடிய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா சைனால இந்த K40sன்னு வரும்போது பிரைமரியா ஒரு 48 தான் இருந்தது. ஆனா இங்க அது அப்படியே சேஞ்ச் ஆகுது. இங்க வரும்போது இந்தியாவுக்கு போக்கோ F4 5G வரும்போதுல இங்க 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரியும், செகண்டரியா 8 அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சல் அந்த வழக்கம் போல இருக்கக்கூடிய அதே ஒரு கேமரா செட்டப் இங்க வந்து கொடுக்கறதே அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அது போகவுமே கூட இங்க கேமராஸ்ல OS சப்போர்ட் இருக்கு. ரொம்ப ஸ்டேபிலிட்டியான வீடியோஸை எடுக்க முடியும். அதனால கேமராஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இங்க ஸ்மார்ட் போன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இங்க பர்ஃபார்மன்ஸ் பார்ட்டுக்கு சொல்லும் போதுல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணது என்னன்னா இங்க நமக்கு LPDDR5Xக்கான ரேம் டைப் கொடுக்குறாங்க. UFS 3.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கான விஷயங்களை இங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இங்க போனோட பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது 4500 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜர் 3.0 வெர்ஷன் அந்த சார்ஜர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இந்த போன் ஆண்ட்ராய்ட் 12MI 13ல தான் வரும் அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபர்மேஷன். ஏன்னா அதான் இருக்கக்கூடிய லாஸ்ட் வெர்ஷனா இருக்கு இப்போதைக்கு. அதோட தான் இந்த போன் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். அதை தவிர்த்து இந்த போன்ல ஒரு 3 வேரியன்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. பேஸ் வேரியண்டா 6/128 அண்ட் செகண்டா ஒரு 8/128, ஃபைனலா ஒரு 12/256. 12/256 இருக்குங்கிறது அவங்களோட அந்த லீக் டீஸ் பண்ண இமேஜஸ்ல இருந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா அந்த பேஸ் வேரியன்ட் 6/128 கிடைக்குமான்னு தெரியல. பொதுவா இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனா நிறைய பிராண்ட்ஸ் அதை கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரிப்பா, இங்க 3 வேரியன்ட் இருக்குன்னு சொல்ற, இதோட பிரைஸ் பாயிண்ட் எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டா குறைஞ்சபட்சம் இந்த 6 கிடைச்சதுன்னா 6/128 வேரியன்ட் கிடைச்சதுன்னா ஒரு 23,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு பிரைசிங்ல இந்த போன் இருக்கும். 8/128 போச்சுன்னா ஒரு 26,000 ரூபாய் வரைக்கும்.
12,120 கண்டிப்பா 30,000 வரைக்குமான பிரைசிங் செக்மெண்ட்ல தான் அந்த ஸ்மார்ட் போன் இருக்கும். ஆனா 30,000 இங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே கேமராஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் போன் ஆகட்டும், எல்லா விதத்திலுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஸ்மார்ட் போனா தான் இந்த போக்கோட F4 5G இருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு அபிஷியலா என்னென்ன விஷயங்கள் இதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். இதோட அந்த லீக் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணா போய் அந்த ஃபிளிப்கார்ட்டோட அபிஷியல் பேஜை கூட செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.